الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. وقال أيضا ألهاكم التكاثر حتى زرتم المقابر. وقال أيضا فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الدنيا حلوة خضرة وإن الله مستخلفكم فيها لينظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء فإن أول فتنة بني إسرائيل كانت في النساء أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்க்கையை அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் ரபியுல் அவ்வல் மாதத்தின் ரபியுல் ஆகிர் மாதத்தின் 2வது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, குத்பாவை ஆரம்பிக்க முன்னால் எந்த மாடியில் மிம்பர் இருக்கிறதோ, குத்பா நடக்கிறதோ அந்த மாடியை முதலாவது பூர்த்தி செய்து கொள்வோம். கீழ் மாடியில் இருக்கின்ற படி ஏறி வர முடியாத நோயாளிகள், வயோதிபர்களை தவிர மற்ற அனைவர்களும் மேல் மாடிக்கு வந்து இடங்களை நிறைத்துக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, குத்பாவுடைய நேரம் கண் விழித்து உள்ளத்தை திறந்து மிக நிதானமாக ஒரே சிந்தனையில் அதை கிரகிக்கின்ற பொழுது தூக்கம் இல்லாமல் விழித்து அந்த குத்பாவை கேட்பதற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். எனவே யாரும் தூங்கவும் வேண்டாம், தூங்குவதற்கு நியத்து வைக்கவும் வேண்டாம். அன்பானவர்களே, உலகத்துடைய சமகால நிலைமை ஒவ்வொருவரும் துனியாவுடைய உலகளாவிய விடயங்களை வைத்து திருப்தியும் பெருமையும் அடைகின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துனியாவுடைய ஒரு விடயத்தை அடைவதற்கு வேண்டிய தியாகம் செய்ய தயார், எதையும் இழக்க தயார். ஒன்றை அடைவதற்கு என்னென்ன விடயங்களை செய்தாவது அடைவதற்கு முயற்சிக்கின்ற காலம் ஒவ்வொரு துறைகளிலும். அன்பானவர்களே, சஹாபாக்களுக்கு நமக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன?
சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் துனியாவை தீனுக்காக ஆகிராவுக்காக விட்டுக் கொடுத்தார்கள். நாம் துனியாவுக்காக தீனை விட்டுக் கொடுக்கிறோம், தீனை அட்ஜஸ்ட் பண்ணுகிறோம். சில ஜப்புகள் வரும், இஸ்லாமிய அடையாளத்தை இல்லாமலாக்கினால் தான் கிடைக்கும் என்றால் அதை இல்லாமலாக்கி அந்த ஜப்பை எடுக்கிறோம். உதாரணம், யாரும் தவறாக இருக்க வேண்டாம், அந்த ஜப்புக்கு போவதாக இருந்தால் அந்த ஜப்புக்கல்ல, அந்த ஜப்புடைய இன்டர்வியூக்கு போவதாக இருந்தாலும் தாடி வலிக்க வேண்டும், வலிக்கிறார். இஸ்லாமிய ஆடை அணிந்து போகக்கூடாது, கலட்டுகிறார். அந்நியர்களை கொண்டு எடுத்து போக வேண்டும், எடுத்து போகிறார். அன்பானவர்களை, அற்ப சொற்ப அலர்ந்த துனியாவுக்கு இஸ்லாத்தை அழிக்கிறோம், இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறோம். சில இடங்களில் நான் ஒரு முஸ்லிம் என்று காட்டாமல் ட்ரை பண்ணுகிறோம், முஸ்லிம் என்று காட்டாமல் மறைக்க ட்ரை பண்ணுகிறோம். சில இடங்களில் நானும் உங்களில் ஒருவன் தான் என்று நடிக்கிறோம். அந்த நேரத்தில் மௌத்து வந்தால் இஸ்லாமிய மௌத்தா? டெஸ்டிங் கோடு இருந்த பொழுது மௌத்தாகினால் அந்த மையத்து என்ன மையம்? இன்னாலில்லா ஓதுவதா, லானத்துல்லாஹி அலைஹி ஓதுவதா? இதான் வாழ்க்கை கண்ணியமானவர்களே. துனியாவுக்காக கீப்பாகிறோம் ஆகி முடிந்து இதற்கு பின்னால் இல்லை ஒன்றும். இப்பொழுதாவது கொஞ்சம் திறந்து தீனை மேலே வைப்போம். இதுதான் என்னுடைய தலைப்பு. எப்பொழுதும் மார்க்கத்தை இழந்து, ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை இழந்து, ரிலிஜியஸை இழந்து அடைகின்ற துனியா இருக்கிறதே கண்ணியமானவர்களே, அது நல்ல மௌத்தை தராது. மௌத்தில் எல்லாம் பிடிப்பான். ஒரு தவறு செய்கின்ற பொழுது, ஒரு பாவம் செய்கின்ற பொழுது ஈமான் அன்இன்ஸ்டால் ஆகிறது. அதே செய்து ஈமான் அன்இன்ஸ்டால் ஆகிறது. ஒரு எஸ்பை அன்இன்ஸ்டால் பண்ணுவது கொண்டு அந்த ஈமான் அன்இன்ஸ்டால் ஆகி அல்லது ரிமூவ் ஆகி நம்மிடமிருந்து லெப்ட் ஆகி சூரத்துல இருந்து அப்படி மேல இருந்து பார்த்து கொண்டிருக்கும். அந்த பாவத்திலிருந்து முழுமையாக விடுபட்டு திருந்தி அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கிய பிறகுதான் அந்த ஈமான் மீண்டும் இன்ஸ்டால் ஆகிறது. நம்முடைய அந்த நிலைமைகளில் மூச்சு வந்தால் நம்முடைய மூச்சு எந்த மூச்சு? எனவே துனியாவுடைய விடயங்களில் காம்படிஷன், ஜெலஸ், மற்றவரை வெட்டுவது, கொத்துவது, சம்திங் கொடுத்து முன்னால் வருவது, பிறருடைய ஃபைலை தூக்கி ப்ரமோஷன் வாங்குவது, பிறருடைய நோட்ஸை புக்கை ஒழித்து எக்ஸாமில் ரிசல்ட் எடுக்க ட்ரை பண்ணுவது, பிறரை பற்றி பெட்டிஷன் அடித்து முன்னால் வர முயற்சிப்பது, பிறரை பற்றி குத்தி விட்டு கூத்து பார்ப்பது, பிறருடைய மைனஸ்களை வெளிப்படுத்துவது, பிறருடைய நெகட்டிவ்களை பப்ளிசிட்டி பண்ணுவது, இதெல்லாம் இந்த துனியாவிலே குப்பை தொட்டியில் வைக்கின்ற கொசுக்கள் போன்ற பழக்கங்கள். இதெல்லாம் ஒரு மூமின் தேன்கூச்சி போன்றிருக்க வேண்டும். இந்த பீகன் இருக்கிறது ஹதீஸ் இது. அல் முஃமின் நஹ்லா போன்றும் இருப்பான், நஹ்லா போன்றும் இருப்பான். தேன்கூச்சி போன்றது. நல்லதை சாப்பிடுகிறது, நல்லதை அதற்கு தகவல்படுத்துகிறது. வேலையிலே தேன்கூச்சை காண முடியாது. குப்பை தொட்டியிலே தேன்கூச்சை காண முடியாது, வண்டுகளைத்தான் காண முடியும். எப்பொழுதாவது ஒரு தடவை டொய்லெட்டிலே தேன்கூச்சி கொண்டிருக்கிறோமா? வராது. டொய்லெட்டுக்கு கொசுதான் வரும். ஏன்? அது அதைத்தான் வேண்டும். அது போன்ற சிலர் நம்மில் இருக்கிறோம். எப்பொழுதும் ஜராவை செல்ல கொடுப்பது, ஏதாவது அடைவதற்கு எதையும் தின்னும், எதையும் விற்போம். பணக்காரனாக வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், கொஞ்சம் கலசாக வாழ வேண்டும், குடும்பம் விற்க தயார், ஐஸும் விற்க தயார். வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி அல்ல, என்ன ஐஸ் தெரியும். அலந்த ரிஸ்கை குடு விட்டு அடைய வேண்டும், ஹெரோயின் விட்டு அடைய வேண்டும். மற்றவனுக்கு பொல்லு போட்டு நாங்கள் காட்ட வேண்டுமா? பிறருக்கு பொல்லு போட்டு கஜிரோ ஓட்டுவதை விட சொந்த பணத்தில் புத்தகையில் ஓட்டுவது பெட்டர்.
பிறருக்கு கொள்ளு போட்டோ லக்ஸரி வீட்டில் வாழ்வதை விட சொந்த வீட்டில் குடிசையில் வாழ்வது பெட்டர். பிறரை ஏமாற்றி துபாயில் செட்டில் ஆவதை விட சொந்த படத்தில் கொகிலவத்தையிலே ஒரு 2 பேர் வீட்டில் வாழ்வது பெட்டர். பிறருக்கு கொள்ளு போட்டு விட்டு கனடாவிலே செட்டில் ஆவதை விட சொந்த பணத்தில் அதுவும் கூலி வீட்டில் ஸ்ரீலங்காவில் வாழ்வது பெட்டர். இதுதான் உலகம் நடக்கிறது. மற்றவனை தள்ளி குழியில் போட்டு நான் மேலே போக வேண்டும். இது இப்படி செய்தவர்கள் எல்லாம் மண்கவிட்டால் செத்தார்கள். மண்கவிட்டால் செத்தார்கள். நும்ருது என்ன நும்ருடைய எம்பிஷன் என்ன? நான் பெரிய கிங், நான் எதையும் செய்வேன். ஆட்சி அதிகார துறையிலே காம்படிஷன் வந்தால் யாரையும் முன்னேற விட மாட்டான். முன்னேற வருபவனையும் வெட்டுவான், கொத்துவான், கொள்ளுவான், அடக்குவான். டிரெக்டாக இல்லாவிட்டாலும் ஆள்வை தடக்குவான், வார்னிங் பண்ணுவான், ரவுடிகளுடன் கண்ட்ரை கொடுப்பான், கொலைகாரர்களுக்கு கோடி செலவழித்து அவரை அடக்குவான். இதெல்லாம் ஒரு ஜாதி. நம்முடைய ஜராவையிலே மொய்க்கின்ற கொசுக்களுடைய வேலைகள், தேன்பூச்சியுடைய வேலை அல்ல இது. தீகன் இப்படி செய்யாது. அது சுத்தமான பூக்களைத்தான் உறிஞ்சி அவருடைய சிறப்பை தான் அது பிடிக்கும். அது வெளியாக்கின்ற பாருங்கள் ரிசல்ட்டை. பல வெரைட்டி, அந்த பி ஹனியிலே பல வெரைட்டிஸ் உண்டு. அவருடைய வயிற்றுக்குள் இருந்து வெளியாகிறது. அதிலே மக்களுக்கு நோய் நிவாரணம் இருக்கிறது. கொசுவால் நோய் வரும், தேன்பூச்சால் நோய் சுகமா. இதெல்லாம் கிருமிகள், சமூக கிருமிகள். எந்தெந்த துறையில் காம்படிஷன் எடுத்து ஆடுகிறோமோ, கொம்பு முளைக்கிறதோ, எந்த துறையில் மற்றவர்களை மட்டம் தட்டி மேலே வர முயற்சிக்கிறோமோ, நாமெல்லாம் ஜராவை என்கின்ற கொசுக்கள். தேன்பூச்சி அந்த வேலை செய்யாது. தேன்பூச்சி என்ன செய்யும்? நல்லதைத்தான் இன்கமிங்காகவும் அது இருக்கும், நல்லதைத்தான் அவுட் கோயிங்காக கொடுக்கும். அவுட்புட்டும் நல்லது, இன்கமிங்கும் நல்லது. ஷிபாவும் நின்னா மற்றவர்களுக்கு நிவாரணம். ஷிபா யகீனும் வேண்டும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. அன்பானவர்களே, நும்ருதுக்கு நடந்தது தெரியும். ஃபிரௌனுக்கு என்ன தேவை? என்னை விட்டால் ஆள் இல்லை, நான் தான் என்ன ஈஜிப்டுடைய கிங். மேலே போய் நான் ரப்பு, நான் பெரிய இறைவன், கடவுள் என்றெல்லாம் மடத்தனத்தில் பேச. ஏன் தெரியுமா? தான் தெரியாது என்று காட்டிக்கொள்ள. சமகால மனநோய்களின் ஒன்றுதான் ஒவ்வொரு உடையத்துக்கு அடிக்ஷன். இந்த அடிக்ஷன் என்றாலே நமக்கு தெரிந்த அடிக்ஷன் என்ன? ட்ரக்ஸுக்கு அடிக்ஷன், குடுக்கு அடிக்ஷன் இல்லை, போஸ்டுக்கு அடிக்ஷன், பதவிக்கு அடிக்ஷன். இல்லாமல் இருக்க முடியாது. பணத்துக்கு அடி, எப்பொழுதுமே பணக்காரனாக தான் இருக்க வேண்டும். டிகிரிக்கு அடி, எப்பொழுதும் டிகிரி 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 வாங்கிக்கொண்டே போக வேண்டும். கள்ளத்தனமாக தனிமையிலிருந்து ரூமில் எக்ஸாம் எழுதியாவது டிகிரி வாங்க வேண்டும். எழுதினார்களே சிலர் கேவலம் கெட்டவர்கள், கேவலத்திலும் கெட்டவர்கள். இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறது. நான் தனிமையில் ரூமில் எக்ஸாம் எழுதி டிகிரி வாங்குவேன். கேவலம் கெட்ட ஜாதிகள் நடந்தது சம்பவம் நம்ம நாட்டில். பணம் செலவழிக்காது சர்டிபிகேட் எடுப்பேன். ஆள் மாற்றம் செய்து எக்ஸாம் எழுதியாவது டிகிரி வாங்குவேன். கொசுடைய வேலை. ஜராவைகளை நோக்கி செல்கின்ற கொசுக்கள். தேன்பூச்சி செய்கின்ற வேலை அல்ல இது. டூப்ளிகேட் இல்லை தேன்பூச்சியிடம். அது இன்னும் ஒன்று இருக்கிறது. தேன்பூச்சியை விட பெரிய கூடு கட்டும். தேன்பூச்சியை விட பெரிய கூடு கட்டும். ஒரு டிராப் தேனும் கிடைக்காது. பெரிய கூடு சொல்லுவோம். பெரிய கூடு பார்வைக்கு ஷோ. தேன் கூடு சின்னதுதான், ஆனால் 5, 10, 30 லிட்டர் வரும். அது ஒரு லிட்டர் அல்ல, ஒரு அவுட் கிடைக்காது. அது போன்று சிலர் இருக்கிறோம். தேன்பூச்சி போன்று நடிக்கிறோம், ஆனால் உள்ளே ஒன்றும் இல்லை, கொசுக்கள். அதனால்தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில்
لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منا شربة ماء. ஜனாஹை பௌதா அல்ல, ஜனாஹ பௌதா. ஒரு ஈயுடைய ஒரு கொசுவுடைய 2 ரெக்கை அல்ல, 2 நிமிஷம் அல்ல, ஒரு ரெக்கைக்கு துனியா பொறுமதியாக இருந்தால் கொசுவுக்கு என்ன விலை? ஒரு கொசு எவ்வளவு விற்கலாம்? ஒரு 1000 கிலோ கொசு மூடையை எவ்வளவு விற்கலாம்? எடுப்பார்களா? நெட்டோக்காலையும் சேலும் பாம்பும் பள்ளியும் வெளியில் சென்று வாழ்கின்ற சமூகம் வேணுமென்றால் வாங்கும். ஆனால் ஒரு மூடை கொசு எவ்வளவு பாரமாக இருக்கும்? ஒரு கொசுவுடைய 2 இறக்கைக்கும் அல்ல, ஒரு இறக்கைக்கு, சிங்கிள் விங், ஒரு இறக்கைக்கு இந்த துனியா வேற்றாக இருந்தால், துனியாவுக்கு அப்படி ஒரு வெளிவேஷன் இருந்தால், காபிருக்கு 1 மீட்டர் தண்ணீர் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இதற்குத்தான் சண்டை பிடிக்கிறோம். தாகத்தோடு போட்டி கொடுக்கிறோம், பசியோடு போட்டி கொடுக்கிறோம். லஞ்ச் எடுக்கிறோம் 4 மணிக்கு, டின்னர் எடுக்கிறோம் 12 மணிக்கு, காலை சாப்பாடு டிரைவ் பண்ணிக்கொண்டு ஒரு காலை சாப்பாட்டு ஒரு பண்ணை, ஒரு பேஸ்ட்ரியை, ஒரு பெட்டியை உட்கார்ந்து ஒரு இடத்தில் பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லாஹ் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர் அல்ஹம்துலில்லாஹி அன்அமனி வ ஸகானி ஓதி தின்ன முடியாத அளவுக்கு பிஸி என்றால் துனியாவுக்கு நாம் அடிக்ட். சஐஸ அப்துல் தீனார், சஐஸ அப்துல் திர்ஹம், சஐஸ அப்துல் கமீஸா. தீனாருடைய, ருபீஸுடைய, டாலருடைய, ரியாலுடைய, எண்ணுடைய, பவுனுடைய, யூரோவுடைய, லேராவுடைய, ஜுனையுடைய வேண்டிய கரன்சியை வைத்துக் கொள்ளுங்கள். என்னென்ன கரன்சி உலகத்தில் இருக்கிறதோ இந்த கரன்சிகளுடைய ஸ்லேவுகள் நாசமாக போகும். நாம் சம்பாதிக்கிறோம் பிறரிடத்தில் எப்ரிஷியேட்டும் கங்க்ராச்சுலேஷன் வாங்குவதற்காக வேண்டி, நாம் சம்பாதிக்கிறோம் ஹீரோ ஆகுவதற்காக வேண்டி, நாம் சம்பாதிக்கிறோம் லொக்கா ஆகுவதற்காக வேண்டி, நாம் சம்பாதிக்கிறோம் நச்சிசம் ஆகுவதற்காக வேண்டி, நாம் சம்பாதிக்கிறோம் நாயக்கை ஆகிக் கொள்வதற்காக வேண்டி, நாம் சம்பாதிக்கிறோம் பெரிய பஸ் ஆகிக் கொள்வதற்காக வேண்டி, நாம் சம்பாதிக்கிறோம் பெரிய லீடர் ஆகிக் கொள்வதற்காக வேண்டி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, இதற்கு அடிமையானவர்கள் நாசமா போகட்டும், மண் கவட்டும், சீரழியட்டும், நஷ்டப்படட்டும், லொஸ்தாகட்டும். அந்த காலத்தில் பெறக்கூடிய மலையாள கரன்சி தீனார் திரகம், கோல்ட் காயின் அண்ட் சில்வர் காயின். இந்த காலத்தில் என்ன கரன்சிக்காக அலைகிறோம்? டாலருடைய அடிமை நாசமா போகட்டும், ரியாலுடைய அடிமை நாசமா போகட்டும். சம்பாதிக்க வேண்டும், பெறலாம், செலவழிப்பதற்கு. யாருடைய பத்துவா? யாருடைய பத்துவா? ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்துவா. அன்பானவர்களே, தன்னுடைய விசேஷமான துவாவை கூட என்னுடைய உம்மத்துக்காக நான் அதை ஹைட் பண்ணி வச்சிருக்கிறேன், மறைத்து வைத்திருக்கிறேன், பதுக்கி வைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய ஸ்பெஷல் துவாவை கூட பதுக்கி வைத்து வெயிட் பண்ணுகின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனார் துனியா, அதாவது துனியாவுடைய வருமானத்துக்கும் இன்கமுக்கும் அடிமைப்பட்டவர்களுக்கு பத்துவா செய்கிறார்கள். டிரெஸ் சம்பந்தப்பட்டது, யூனிஃபார்ம். இந்த யூனிஃபார்ம் தான் ஆகப்பெரிய கொம்பு. அந்த யூனிஃபார்ம் ஒடித்தால் அந்தந்த துறைகள் வைக்கின்ற யூனிஃபார்ம் ஒடித்தால் பெரிய நினைப்போம். அந்த டிரெஸ்ஸை அணிந்தால் அதில் ஒரு வகையான வீக்கம். அப்துல் கமீஸா பெருமதியான எக்ஸ்பென்சிவான டிரெஸ்ஸை கொண்டு கொஞ்சம் பேர் கலக்காக உடுக்க வேண்டும், அழகாக உடுக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், நீட்டாக இருக்க வேண்டும். பெருமை இல்லை, அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம், துஆவோடு இருக்கிறோம், துஆவோடு கலந்துகிறோம். அந்த உடுப்பை வைத்து மற்றவர்களை கீழ்பார்க்கவில்லை, பெருமையாக இருக்கவில்லை. அதை கருமது இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அழகை விரும்புகிறான் அல்லாஹ், அல்லாஹ் அழகானவன். அன்பானவர்களே, ஆனால் ஒரு டிரெஸ், ஒரு யூனிஃபார்ம் நமக்கு பெருமையை உண்டு பண்ணுமா, அந்த டிரெஸ்ஸை உடுத்தவனும் நாசமாக வருவது. அப்துல் கமீஸா எந்த அளவு பத்துவா செய்தார்கள் என்றால், இவனுக்கு முள்ளொன்று குத்தினாலும் அந்த முள்ளு வெளியே வரக்கூடாது, உள்ளிருந்து அவன் பத்துமாய வேண்டும் என்றால் என்ன, இவனுக்கு ஏதாவது கஷ்டங்கள், சிரமங்கள், நோய் நம்பரங்கள் வந்தாலும் அவனுக்கு அது சுகமாக கூடாது. ஏன்? துனியாவுக்கு அடிக்ட். இதுதான் நடக்கிறது என்று, இதுதான் நடக்கிறது. தீனுடைய காம்படிஷன் எங்க போனாலும் அன்பானவர்களே, தீனுக்கு, இஸ்லாத்துக்கு எதையும் விட்டுக் கொடுப்பேன், இஸ்லாத்தை எதற்காக விட்டுக் கொடுக்க மாட்டேன்.
ஏற்காம விட்டுக் கொடுக்க மாட்டேன். அன்பானவர்களே, சஹாபாக்களுக்கு நமக்கு எல்லாம் வித்தியாசம். அன்பானவர்களே, சுலைமான் இஸ்லாமிய நிகழ்வு ஒரு நாள் அசர் தொழுகை, நம்முடைய தொழுகைகள் 5 அசர் தொழுகை சுலைமான் இஸ்லாமுக்கும் இருந்தது. அசர் தொழுகை நேரத்திலே குதிரைகள் எல்லாம் அழகாக அப்படியே லைனாக நிறுத்தாட்டப்பட்டிருக்கிறது. நல்ல அலங்காரமாக, கொஞ்சம் எக்ஸ்பெக்டிவாக, கொஞ்சம் கவர்ச்சியாக, ஈர்ப்பாக இருக்கிறது. கொஞ்சம் பார்த்து அல்லாவுடைய நாமத்தை தான் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் தொழுகை தாமதித்து விட்டது. நாம் நமக்கு 10 ரூபாய் கொடுத்துக் கொள்வோம். நாங்க இருந்த வாழ்க்கையில் கல்யாண வீட்டுல கொஞ்சம் பிஸியா இருக்க போறதான தொழுகையை விட்டு, கல்யாண வீட்டில தொழுகை இல்லை, மௌத்தை நினைக்க வேண்டிய மையத்து வீட்டில தொழுகை இல்லை. அந்த ஜனாதாவோடு வந்து ஜனாதா சொல்வதும் இல்லை. ஒரு கூட்டம் வெளியே, ஒரு கூட்டம் பார்க்கிங்கிலே, ஒரு கூட்டம் டிரெக்டாக மக்பராவுக்கும். என்ன கண்ணியமான ஜனாதா தொழாமல் என்ன மக்பராவுக்கு இல்லை. ஜனாதாவோடு வந்து ஜனாதா தொழாத அளவு மௌத்தை சந்திப்பதற்கு நாம் ரெடி. அவ்வளவு தைரியசாலிகள். ஜனாதாவும் தொழாத கூட்டம் 27க்கு தௌபா மஜ்லிஸ் ஆரம்பிக்கும் வரைக்கும் வெளியே பேசிக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்து விட்டு, அன்று இஷாவும் இல்லை, தராவீகம் இல்லை, வித்திரம் இல்லை, கியாமுல்லையும் இல்லை, ஒன்லி தௌபா. என்ன தௌபா? மஜ்லிஸ் உட்காரம் வந்தியே உங்களுடைய முகத்தில் தௌபா அடிக்கப்பட்டு விட்டது, போறதுக்கு சொல்லாதவனுக்கு என்ன தௌபா? அன்றைய நாள் இஷாவை சொல்லாமல் என்ன தௌபா? அவங்களுக்கு பள்ளியிலே சகரை சாப்பிட்டு விட்டு அங்கு சுபம் சொல்லாமல் வீட்டுக்கு போகின்ற தௌபா என்ன தௌபா? 27க்கு படியில் உட்கார்ந்து கொண்டு தௌபா செய்துவிட்டு 27ஆம் ஆண்டு பஜ்ர் தொழுகைக்கு ஒரு சப் என்றால் அதிலே விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு சப்பில் உள்ளவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நடிக்கிறோம். நாமே நமக்கு பத்துவா கொடுத்து சுயமாக செல்ஃப் முக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்தபடி ஒரு சார் கூகுள் முக்திகளாக மாறியிருக்கிறார்கள். எதை எடுத்தாலும் கூகுள். இன்னும் சிலருடைய வாழ்க்கையே ChatGPT. என்ன பிரச்சனை வந்தாலும் ChatGPT முக்தியிடம் பத்துவா. இன்னும் சிலருடைய முக்தி டீப்சீக். நவீன கருவிகளை நம்பி ரொபோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே உலமாக தேவையில்லை. கூகுள் நேரடியாக படிப்போம். நேரடியா பார்த்துவிட்டு ஒருவர் தன்னுடைய பிள்ளைக்கு வைப்பதற்கு ஒரு பேருக்கு கருத்து கேட்டார், முடிவெடுத்து விட்டு கேட்டார், ரீகரெக்ஷன் பார்ப்பதற்கு. என்ன தெரியுமா கருத்து? பிள்ளையுடைய பேருடைய கருத்து பவுரு தள்ளி. கூகுள் முக்தியிடம் எடுத்த பேர். இன்னும் ஒரு பேரை பார்த்து விட்டு ஒருவர் கேட்டார், எப்படி கரெக்ஷன் பார்ப்பதற்கு எங்களிடம் வருவார்கள்? வரும்பொழுதே தெரியும் கூகுளில் பார்த்திருக்காங்க என்று. வருகின்ற வரத்திலே தெரியும். எவ்வளவு பார்க்கல நேரடியாக கேட்க முடியாதா? பணம் கொடுத்து ஹதியா கொடுத்து பிள்ளைகளுக்கு பேர் எடுத்து வையுங்கள். பேர் வைப்பதற்கு ஆபீஸ் வைத்து லட்சம் சம்பாதிக்கிறார். இந்த உலமாக்கள் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு பேர் வைத்து விட்டார்கள். ஒன்லி ஜஸாக்கல்லாஹு ஹைரா. சிலர் அதுவும் இல்லை. பணம் கொடுத்து படிக்கல் இல்லை. எத்தனை ஃபீஸ் கொடுக்கிறோம்? எத்தனை இடத்தில் உலமாக்கள் ஒரு விடயத்தை படித்தால் கால் மடித்து உட்கார்ந்து கண்ணியமாலை பணம் கொடுத்து ஹதியா கொடுத்து படிங்கள். ஏன்? அவர்கள் ஃபீஸ் கட்டித்தான் ஓதினார்கள். இது தீனை விற்பதல்ல. நபி அவர்களிடம் கூட சில விடயங்களை கேட்பதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு தான் எஸ்கேப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வசதி இல்லாதவர்களுக்கு, அது ஏழைகளுக்கு. வசதி உள்ளவர்கள் உலமாக்களிடம் ஒரு விடயத்தை கேட்டு படிக்கின்ற பொழுது வாட்ஸ்அப்பில் படிக்கலாம், போனில் படிக்கலாம். ஹதியா கொடுங்கள். குர்ஆன் சொல்கிறது. எல்லாமே ஃப்ரீ சேவை. துனியாவுக்கு எவ்வளவு சார்? ஒரு அவருக்கு 3000 ஒரு அவர் 60 மினிட்ஸுக்கு 3000 கொடுத்து கிளாஸ். மதரசாவுடைய மாச ஃபீஸ் 500. 5 மாதம் நிறைய 5 மாதத்துடைய 2500 ஏரியா 1 அவருடைய 3000 பெர்ஃபெக்டாக பே பண்ணப்படுகிறது. ஏன்? பே பண்ணினால்தான் கிளாஸுக்கு அட்மிஷன் கிடைக்கும். இல்லாவிட்டால் ரிட்டர்ன் ஆக வேண்டியதுதான். பே பண்ணப்பட்ட ஃபீஸுடைய அப்டேட் லேட்டாவினாலே ஸ்கூலிலே எக்ஸாமிலே உட்கார வைக்க மாட்டார்கள். நடந்திருக்கிறது. நான் கட்டிவிட்டோமே ஆன்லைனிலே, அப்டேட் ஆக இல்லை. ஆனால் மார்க்கம் எல்லாம் சரி. எடுங்கள் நம்முடைய வளர்ச்சி ஃபைல் எல்லாம் எடுத்து போட்டோ எடுத்து நல்ல ஸ்கேன் பண்ணி லோயருக்கு அனுப்பிவிட்டு எங்கள்கிட்ட கேஸ கொஞ்சம் வாதாடி தாங்கிறேன் கொண்டுகளை வாதாடுறார்கள் பார்ப்போம். பாத்ரூமில் வெளியே விழுந்து தரையப்பட்டு கொஞ்சம் வருத்தத்தோடலாம் வருத்தம் செல்ஃபி ஒன்று எடுத்து
மார்க் போட்டு தலையில் 2 இடத்தில் பட்டது டாக்டரே, ஷோல்டரும் கொஞ்சம் வலிக்கிறது, ருக்கு சுஜுக்கு போகும்போது இடுப்பும் வலிக்கிறது என்று சொல்லி வாட்ஸ்அப்ல மருந்தெழுதி கேளுங்களே. சில வேளை டாக்டர் எழுதுகின்ற மருந்து 1000 ரூபாய், என்ன அவருடைய ஃபீ 3000 ரூபாய் இருக்கும். சில வேளை சில டாக்டர் மருந்தே எழுதி தர மாட்டார். பழைய மருந்தை கண்டினியூ பண்ணுங்கள், பழைய மருந்தை கண்டினியூ பண்ணுங்கள் என்ற 2 வேர்டுகளை டாக்டரிடமிருந்து கேட்பதற்கு 3000 2700 ரூபாய் ஃபீ. என்ன தலைப்பு பேசிக் கொண்டிருக்கிறது விளங்குகிறதா? துனியாவுக்கு வேண்டிய செலவுக்கு ரெடி, தீனுக்கு தான் பெண்டிங். குர்ஆனுடைய ஃபீ தான் எரியர், உலமாக்களை கொடுப்பதை தான் கணக்கு பார்க்கிறோம். பிள்ளை சொர்க்கத்திலே கிரீடம் வாங்கி தருகின்ற குர்ஆனுக்குரிய ஃபீ எரியர். துனியாவுடைய படிப்பு தேவையில்லை என்று சொல்லவில்லை, அது கபருக்கு டிரெக்டாக வராது. ஈமான் சாலிஹான அமல் மூலம் அது பயன்பட்டால் வரும், இல்லாவிட்டால் வராது. அப்படிப்பட்டதற்கு ஒரு 1 மினிட்டுக்கு 300-500 ரூபீஸ் 500 ரூபீஸ் செலவழிக்கிறோம் 1 மினிட். பிரிச்சு பாருங்க கணக்கில். அன்பானவர்களே, இதுதான் நமக்கும் சஹாபாக்களுக்கு முன்னுரைக்கும். எங்கிருந்து வந்தேன்? சுலைமான் இஸ்லாத்துடைய அசர் தொழுகை யூட்டன் போட்டு வந்திருக்கிற ஒரு இடத்துக்கு. துனியாவுக்கு வேண்டியது செய்ய தயார், தீனுக்கு தான் யோசிக்கிறோம், பின்வாங்குகிறோம். தீன துனியாவா இறைமைப்படுத்துகிறோம். தஹஜ்ஜுத் நேரத்திலே நிர்ணயத்திலே எத்தனையோ இண்டோர்களிலே விழித்திருக்கிறோம். வாழ்க்கையில் கடைசியாக தஹஜ்ஜுத் தொழுது எப்பொழுது? எத்தனையோ நியூஸ் பேப்பர்கள் வேண்டுமா, ஆர்டிக்கல் வேண்டுமா, நோவல் வேண்டுமா, எத்தனையோ கதைகள் வேண்டுமா, எத்தனை பொய்கள் வேண்டுமா, எத்தனையோ என்ன எல்லா உருபலைகள் வேண்டுமோ, எல்லாவற்றையும் பேஸ்புக்கிலும், டிக்டாக்கிலும், யூடியூபிலும், இன்ஸ்டாகிராமிலும் டெய்லி மிஸ் ஆகாமல் ஒரு 1 ஹவர் ஒரு 1 ஹவர் எந்த சோசியல் மீடியாவையும் பார்க்காமல், போனை தொடாமல், ஸ்கிரீன் அன்லாக் பண்ணாமல் வாழ்க்கையில் கழிந்திருக்கிறதா? தூக்கத்தை சொல்ல மற்ற நேரத்தில் தூக்கத்திலும் விழித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கை தேடுவார்கள். நாம் இடையிலே விழித்தால் போனை தேடுகிறோம், இன்னும் சில ரிமோட்டை தேடுகிறோம், இன்னும் சில பிளாஸ்டை தேடுகிறோம் கோட்டை குடிக்க. இடையிலே தூக்கம் பிடித்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகினால் வளமையான நேரத்துக்கு முன்னால் மிஸ்வாக்கை தேடுவார்கள், மிஸ்வாக் செய்வார்கள், வுது செய்வார்கள், சொல்லுவார்கள். நாம் பேஸ்புக்கு போகிறோம், யூடியூபுக்கு போகிறோம், இன்ஸ்டாகிராமுக்கு போகிறோம், டிக்டாக்கு போகிறோம். எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய சக்கராத் யூடியூபில் அமைந்துவிடக் கூடாது, நம்முடைய சக்கராத் டிக்டாக்ல அமைந்துவிடக் கூடாது, நம்முடைய சக்கராத் பேஸ்புக்கில் அமைந்துவிடக் கூடாது, நம்முடைய சக்கராத் கனிமான வீடியோவோடு அமைந்துவிடக் கூடாது, நம்முடைய சக்கராத் ஆடியோவோடு அமைந்துவிடக் கூடாது, நம்முடைய மவுத்து இண்டோரிலே வந்துவிடக் கூடாது, நம்முடைய மௌத்து பப்பிலே வந்துவிடக் கூடாது, நம்முடைய மௌத்து கெசினோவிலே வந்துவிடக் கூடாது, நம்முடைய மௌத்து தியேட்டரிலே வந்துவிடக் கூடாது. நம்முடைய மௌத்து வர வேண்டும் காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே, நம்முடைய மௌத்து வர வேண்டும் மஸ்ஜிதிலே, நம்முடைய மௌத்து வர வேண்டும் தொழுகையிலே, நம்முடைய மௌத்து வர வேண்டும் குர்ஆனுக்கு முன்னால், நம்முடைய மௌத்து வர வேண்டும் ஸிக்ரோடு, நம்முடைய மௌத்து வர வேண்டும் நோன்போடு, நம்முடைய மௌத்து வர வேண்டும் சதகாவோடு, நம்முடைய மௌத்து வர வேண்டும் சிரித்த முகத்தோடு. நேற்று முந்த நாள் பிரபலியமான ஒரு ஹோட்டலில் கெசினோவுக்கு சென்றவர் ரோமிலே சூசைட். இலங்கை திருநாட்டின் சம்பவம் பார்த்திருப்பீர்கள். பல லட்சம் பெருமதியான பணத்தை சொத்தை கெசினோவில் இழந்த அதே ஹோட்டலில் பணம் கொடுத்து போய் சூசைட், ஹோட்டலிலே ரூம் புக் பண்ணி சூசைட். இதைத்தான் சொல்கிறேன். பள்ளிக்கு வரும்பொழுது பே பண்ணி கொண்டா வருகிறோம்? இல்லை, ஃப்ரீயாக வந்து பள்ளியில் மௌத்தாகுவோம், அதுக்கு மஸ்ஜிதோடு தொடர்பாகுவோம், அதுக்கு மஸ்ஜிதோடு தொடர்பாகும், தொழுகையை மிஸ் பண்ணாமல் இருப்போம். எதை சேலஞ்சோடு செய்வோமோ அதுதான் சக்கரம். இதை செய்து ஆகுவேன் என்று எந்தெந்த பாவங்களை செய்கிறீர்களோ அந்த பாவத்தில் தான் மௌத்து வரும். எது நம்முடைய எம்பிஷன், அந்த எம்பிஷன்ல மௌத்து வரும், நம்முடைய டார்கெட்டிலே மௌத்து வரும், நம்முடைய போக்கஸ் எங்க இருக்கிறதோ அது மௌத்தில் தேவைப்படும்.
சுலைமானுக்கள் அதுல குதிரையால் கவரப்பட்டு தொழுகை கொஞ்சம் லேட்டாகி இருக்கு என்ன தெரியுமா சொன்னார்கள். அல்லாத நபிதானே ரசூல் தானே, ஒரு தொழுகை லேட்டாகிறதால் அல்லா இது கோவிக்க மாட்டானே, நாங்க நீ முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்களே, நபிமார்களுக்கு நீ பாவம் ஒன்று எழுதப்படுறதில்லையே என்று தனக்குத்தானே பத்துவா கொடுத்துக் கொள்ளாமல் அந்த குதிரைகள் ஒரு தொழுகைக்கு டிஸ்டர்பாக இருந்ததனால் குதிரைகள் எல்லாவற்றையும் பொறுப்பாக கொடுத்தார்கள். ஒரு தொழுகை லேட்டாகியதற்காக கோடிக்கணக்கு பெறுமதியான எக்ஸ்பென்சிவான அந்த சொத்து குர்பான். இதன் ஜீன், இதன் ரிலிஜன், இதன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம் இருக்கிறதா நம்மிடம்? அன்பானவர்கள், இறுதி கட்டம் எப்பொழுதும் துனியாவுடைய கம்பெனிகளை விடுங்கள். ஆரம்பத்தில் ஆயத்தில் ஒரு ஹதீஸை சொன்னேன், இதை விளங்கப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். எதிலுமே துனியாவுடைய விஷயம் கம்பெனிஷன் போடுகிறீர்களா, நாம் நம்மை ஒரு கொத்துவாக நினைத்துக் கொள்வோம், ஒரு காகமாக நினைத்துக் கொள்வோம். செல்ஃபிஷ் இருக்கிறதா? காகம் தான், காகம். அது ஷேர் பண்ணி சாப்பிடாது. அது ஒரு மீன் கடையிலே ஒரு கால மீனை தூக்கினால் அது தூரத்துக்கு சென்று தண்ணீர் இழந்து ஒரு இடத்திலிருந்து சாப்பிடும், ஷேர் பண்ணாது. எறும்பிடம் இருக்கிறது கோஆபரேஷன். எறும்பு என்ன ஒற்றுமையின் பலத்தை காட்டுகிறது. குரூப் என்ன, டீம் ஒற்றுமை. அந்த ஒற்றுமை தான் அதே சுலைமான் இன்னும் ஒரு ஸ்டோரியை, ஒரு ஹிஸ்டரியை இணைக்கிறேன். என்ன தெரியுமா? போகின்ற பொழுது ஒரு எறும்பு மேய்ந்து கொண்டிருக்கின்ற எறும்பு, ஒரு எறும்பு சுலைமானுடைய படைப்பட்டாளத்தை தூரத்திலே கண்டது. கண்ணியமானே, உடனே நான் தப்பினால் போதும், நாம் பிழைத்தால் போதும், எனக்கு ஹயர் கிடைத்தால் போதும் என்று ஸ்டாண்டிலே த்ரீவீல் டிரைவருக்கு ரெண்டுத்தனம் இருக்காது. நான் தான் எல்லா மூடிகளும் இறக்க வேண்டும் என்று நாட்டாமைக்கு பிறகுத்தனம் வராது. எனக்குத்தான் வியாபாரம் இறக்க வேண்டும், அந்த கொஸ்து வைத்து மற்றவனுக்கு ஒத்தரிக்க மாட்டோம், மற்றவனுக்கு வைத்தளிக்க மாட்டோம். கஸ்டமரை கால் பண்ணி நான் ஒரு 20-10 ரூபாய் குறைந்ததற்கு என்னிடம் பாருங்க என்று கள்ளத்தனமாக கால் பண்ணி கூப்பிட மாட்டோம். விலையை குறைத்து அந்த கோஷ்டுக்காவது பை 1 get 1 free போட்டு மற்றவனுக்கு வைத்தளிக்க மாட்டோம். போடுவது பிழை அல்ல, மற்றவனை கீழே போடுகின்ற நோக்கத்தில் செய்வது பிழை. டிஸ்கவுண்ட் பிழை அல்ல, ப்ரமோஷன் பிழை அல்ல, அட்வர்டைஸ் பிழை அல்ல. ஆனால் மற்றவனுடைய வியாபாரத்தை உடைக்க வேண்டும் என்ற நியத்தோடு செய்தால் பிழை. அதுதான் பிழை. எறும்புகளே, கண்டதோர் எறும்பு சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். ஜெனரஸ் ஆகின்றது, ஜெனரஸ், பொறுப்புடையாக சமனாக சிந்தித்தது, மற்றவர்களை பற்றி கெக்கும் எடுத்தது, சோசியல் கன்சர்ன் சொல்லுவோம், சமூக அக்கறை எடுத்தது. எறும்பினமே எல்லா எறும்புகளும் உங்களுடைய கூடுகளுக்குள் பொந்துகளுக்குள் போய் நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக் கொள்ளுங்கள், டிபெண்ட் பண்ணிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பட்டாளம் வருகிறார்கள், உங்களை மிதித்து உடைத்து தகர்த்து விடக்கூடாது. பாசிட்டிவ் திங்கிங்கோடு, நல்லெண்ணத்தோடு. என்ன, அவர்கள் வேண்டும் என்று அல்ல, அப்படி செய்ய மாட்டார்கள். அவர்கள் விளங்காமலே, உணராமலே, புரியாமலே நீங்கள் கண்ணுக்கு விளங்க மாட்டீர்களோ, உங்களை மிதித்து தகர்த்து உடைத்து விடக்கூடாது. ஒற்றுமை. எறும்பு நமக்கு லெசன் தருகிறது, மற்றவனை காட்டிக் கொடுக்காதே, மற்றவனை குழியில் போட்டு நீ மேலே ஏறாது, மற்றவனுடைய முதுகை மிதித்து நீ ஒரே உயர போகாதே. எறும்பு சொல்கிறது, நீ மாத்திரம் தப்பி பிழைக்காதே, நீ மாத்திரம் உண்டு கிழிக்காதே, உண்டு கிழிக்காதே. ஒரு ஈட்டம்பழமா சிக்கினார், ஒரு ஈட்டம்பழம் அதை 2ஆக டிவைட் பண்ணி ஒரு ஹாஃப் துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் சமீமுத்தாரி அதீபன் ஆற்றுவலையெல்லாம் கொடையாளியின் மகன், கொடையாளி எப்பொழுதுமே இன்னும் ஒருவரோட ஷேர் பண்ணாமல் சாப்பிட மாட்டாரா சாப்பாடு. அலியெல்லாம் அப்படித்தான், அப்துல்லா உமரையும் அப்படித்தான். அப்துல்லா உமரையும் யாராவது ஒருவரை இன்னும் ஒருவரை கூப்பிட்டு விருந்தாளி வராமல் இன்னும் ஒருவரோட ஷேர் பண்ணாமல் சாப்பிடவே மாட்டார்களாம், அடம் பிடிப்பார்களாம். யாராவது ஒருவர் வர வேண்டும் என்று நாம் மன்னிக்க வேண்டும், கேலஸாக செய்கிறோம். ஆனால் இன்டீசென்டான ஹேபிட், இன்டீசென்ட் ஹேபிட், மெனேஜ் இல்லாத பழக்கம். என்ன தெரியுமா? கல்யாண வீட்டிலே கூட்டாளி ஒரு சேர்ந்து இருக்கிறார், அந்த டேபிளுக்கு வந்து ஃப்ரெண்டோடு பேசிக்கொண்டு அந்த டேபிளில் இருக்கின்ற ஜூஸை குடித்து விட்டு போவது, அந்த டேபிளில் இருக்கின்ற
கஜுவை சாப்பிட்டு விட்டு போவது, அந்த டேபிளில் இருக்கின்ற டெசர்ட்டை சாப்பிட்டு விட்டு இன்னொரு டேபிளில் போய் சாப்பிடுவது, அல்லது கோல் பேசியே ஒருவருக்கு ஒரு பீஸ் வீதம் சிக்கன் வைக்கப்பட்டிருக்கிறது, 2-3 பீஸ்களை தின்னுவது. இண்டீசன்ட் ஹேபிட். அந்த அளவுக்கு நாம் மற்றவர்களுடைய தின்னுகின்ற காலம். சஹாபாக்கள் தன்னுடையதை மற்றவர்களை ஷேர் பண்ண. இந்த உதாரணம் கேலஸாக செய்கிறோம், எப்பொழுது தெரிஞ்சுவது ஷோட்டாகிறது. 3 பீஸ் சிக்கன் தடுமாறுகிறார்கள் அவர்கள். சிக்கன் இல்லை, ஃப்ரெண்டோட அரசேரிக்கு ஒரு உட்கார்ந்தா 2 துண்டுகளை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார் அடுத்த டேபிளுக்கு. 3வது துண்டு. மன்னிக்க வேண்டும், இந்த உதாரணம் இது வகையான சின்ன பிள்ளைத்தனமான பழக்கம். அது சின்ன பிள்ளைகளும் கூட இல்லை. அதிபுல் ஹாத்தவரை எல்லாம் பார்க்கிறார்கள், யாரும் இல்லை. ரொட்டியை கையில் வைத்து விட்டு பார்க்கிறார்கள், யாரும் இல்லை. சேர்த்து ஷேர் பண்ணி சாப்பிட. கண்ணியமானவர்களே, தலைப்பை பின்னால் வந்து கொண்டிருக்கின்ற வந்தவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். தீனை எப்பொழுதும் துனியாவுக்காக மிஸ் பண்ண வேண்டாம், லொஸ் பார்க்க வேண்டாம், லூஸ் பண்ண வேண்டாம், விட்டு கொடுக்க வேண்டாம், தீனை கீழே போட வேண்டாம். அது நமக்கு மௌத்துடைய நேரத்தில் டேஞ்சராக அமையும். பார்த்தார்களா? பாருங்கள், அந்த ஒவ்வொரு உதாரணங்களை ஒன்றோடு இணைக்கிறேன். பார்த்தால் பக்கத்திலே எறும்பு போகிறது நேரம். சுலைமான் எறும்பு சம்பவத்தை சொன்னேன், அதே எறும்போடு சம்பந்தப்பட்ட இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். எறும்பு லைனாக போகிறது. சொன்னார்களாம், மனிதர்களில் யாரும் எனக்கு கிடைக்கவில்லை, கேல் பண்ணி சாப்பிட ரொட்டியை சிறு துண்டுகளாக பொடி பொடியாக ஆக்கி எறும்புகள் சாப்பிடுவதற்கு பொதுவாக்கி அந்த ரொட்டி துண்டுகளை அந்த ரொட்டி குடுக்களை அப்படி எறும்புகளுக்கு தூவி விட்டு சொன்னார்களாம், எறும்பும் நம்முடைய நேபர், எறும்பும் நம்முடைய அண்டை வீட்டார், ஜார், எறும்போடு ஷேர் பண்ணி சாப்பிடுவார்கள் யாரும் இல்லாவிட்டார். எறும்புக்கே தன்னுடைய ரொட்டியை விட்டுக் கொடுத்தார்கள். இதனுடைய தலைப்பு. பிறருடையதை சுருட்டவில்லை, பிறருடையதை சுடவில்லை, பிறருடைய தூக்கவில்லை, கூலிக்கெடுத்து விட்டு வீட்டுக்கு சொந்தமாக்கவில்லை, கூலிக்கெடுத்து விட்டு கடையை சொந்தமாக்கவில்லை, கூலிக்கெடுத்து ஆட்டாவை வைத்துக் கொண்டு கண்டித்தனம் காட்டவில்லை, ஹயர் அவுட் எடுத்து ஆட்டாவை வைத்துக் கொண்டு கண்டித்தனம் காட்டவில்லை, நாளை கொடுக்கின்ற பொறுப்பனை தரமாட்டேன் கண்டித்தனம் காட்டவில்லை, மாத கூலியை கேட்டால் ரவுடித்தனம் காட்டவில்லை. சஹாபாக்கள். அன்பானவர்களே, முடிக்கிறேன். இதுதான் என்னுடைய தலைப்பு. போதினேன். உங்களுக்கு அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், இன்னும் வளர்க்க வேண்டும், இன்னும் கூட்ட வேண்டும், இன்னும் பெருக்க வேண்டும் என்ற பெருக்கத்தனம் உங்களை ஆகராவை விட்டும் அப்படியே பிஸியாக்கிவிட்டது, ஹராக்காக்கிவிட்டது. ஆகராவை அவாய்ட் பண்ணுகின்ற அளவுக்கு உங்களை மாற்றிவிட்டது. நீங்கள் ஆகராவை அவாய்ட் பண்ணி துனியாவை நீங்கள் டெவலப் பண்ணுவது உங்களுக்கு நோய். நீங்கள் அதுக்கு அடிக்ஷன், நீங்க அடிக்ஷன் ஆகிவிட்டீர்கள், அதுக்கு அடிக்ட் ஆகிவிட்டீர்கள், அதுக்கு அப்படி அடிமணிந்து விட்டீர்கள், அடிமையாகி விட்டீர்கள். அதை எதுவரை மௌத்து வரை, கபருக்கு போகும் வரை பெரேத்தனம், பெரேத்தேனுக்கு மண் தான் பெரேத்தே இல்லாமல் ஆகும். அது பெரேத்தேனுடைய பெரேத்தனத்தை கபருக்குள் வைக்கின்ற போடுகின்ற மண் தான் இல்லாமலாக்கும். மண் கவ்வும் வரைக்கும் பெரேத்தையோடு வாழ்வார். அது ஹதீஸுடைய நமது பாணியில் செய்யப்பட்ட டிரான்ஸ்லேஷன். அடுத்த ஆயத்தின் வெள்ளிக்கிழமை சூரா முனாஃபிக் கொண்டு ஓதப்படுகின்ற ஈமான்தாரிகள் எல்லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன்சிக்கிறில்லா. அல்லாஹ்வுடைய ஞாபகம், தீன், மார்க்கம், தக்வா, இறையச்சம், ஈமான், இஸ்லாம், இபாதத், அமல் இபாதத்துகளை விட்டும் உங்களுடைய சொத்துக்களோ பொருள்களோ காணி பூமியோ பணமோ ஜொப்போ பிசினஸோ உங்களுடைய பொசிஷன்களோ உங்களுடைய போஸ்டுகளோ உங்களுடைய எந்த பவரும் எந்த பொலிட்டிக்கலும் எந்த விதமான உங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற உங்களுடைய பொலிஷன்களும் உங்களை பிஸியாக கூடாது. உங்களை உங்களுடைய பிள்ளைகளும் தீனுடைய விடயத்திலே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி செய்தால் இங்கு லாபம் அடைய, இங்கு ப்ராஃபிட்டுக்காக, இங்கு ப்ரமோஷனுக்காக, இங்கு பெருமைக்காக, இங்கு நம்முடைய அந்தஸ்தை கொஞ்சம் கூட்டிக் கொள்வதற்காக நாம் செய்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நஷ்டவாதிகளே தான், அவர்கள் தான் லொஸ்தானவர்கள். இங்கு டெவலப் பண்ண செய்கிறோம். தொழுகையை விட்டு, குரானை விட்டு, திக்ரை விட்டு, நல்ல விடயங்களை விட்டு துனியாவில் நூல்கிறோம். ஆனால் நாம் செய்வது ப்ராஃபிட்டுக்காக. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ப்ராஃபிட் அல்ல. யாருடைய வார்த்தை உண்மை? அல்லாஹ் சொல்வது உண்மை. அதே போன்று ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், உங்களை துனியாவுடைய வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம். துன்யா உங்களுக்கு சீட்டிங் செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
துனியா உங்களை சீட் பண்ணிவிடும், உங்களை பீட் பண்ணிவிடும், உங்களை லொஸ்டாக்கிவிடும், உங்களை கேவலமாக்கிவிடும், உங்களை கீழே தள்ளிவிடும், புரட்டிவிடும். துனியாவோடு கேபுல்லாக இருங்கள். துனியாவிலே உங்களை சீட் பண்ணுகின்ற ஷைத்தானுடைய சீட்டினை விட்டும் கேபுல்லாக இருங்கள். ஹதீஸோடு முடிக்கிறேன். அனுபவிப்பதற்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஜொலியாக இருக்கும், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கும், பார்ப்பதற்கு பென்சியாக இருக்கும், ஹபிரா பசுமையாக இருக்கும், பிரைட்டாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், ஈர்க்கும், கவரும். 17 Pro Max கைக்கு தூக்கினால் கலசாக இருக்கும். கண்ணியமானே, அதை வீட்டு பெருமை வரக்கூடாது. ஐபோன் பாதிப்பதால் கபருடைய வேதனை நீக்கப்படும் என்று இல்லை, சக்கர தேசாகும் என்று இல்லை. கொஞ்சம் பேருக்கு போனை வைத்து பெருமை, வாகனத்தை வைத்து பெருமை. வாங்குங்கள், சொந்த பணத்தை வாங்குங்கள், ஹராமோடு வட்டியோடு சம்பந்தப்படாமல். ஆனால் அந்த வாகனத்தில் ஏறுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் என்று ஏற வேண்டும் தவிர தொடரப்பை அப்படி விட்டு ஏறக்கூடாது. எனவே அதுதான் சொல்கிறார்கள், பார்ப்பதற்கு அழகாக, கவர்ச்சியாக, கண்சியாக, எஃபெக்டிவாக இருக்கும். துனியா, துனியாவோடு கேஆப்புல், துனியாவோடு டீல் பண்ணுகின்ற பொழுது கேஆப்புலாக டீல் பண்ணுங்கள். அதற்கு அடுத்து பெண்களுடைய பித்தனாவை பயந்து கொள்ளுங்கள். பனூ இஸ்ராயீலுடைய முதல் பித்தனாவே பெண்கள். எனவே இப்படியான விடயங்கள் சுருக்கம் என்ன? தீனை, மார்க்கத்தை, மௌத்தை, கபரை, சுராத்தை, மஹ்ஷரை, இங்கு கிடைக்கின்ற சர்டிபிகேட் அல்ல, அங்கு கிடைக்கின்ற நம்முடைய ரிப்போர்ட் வலது கையில் கிடைக்க வேண்டும். இங்கே கிடைக்கின்ற மெடல்கள் அல்ல, இங்கு கிடைக்கின்ற ஷீல்டுகள் அல்ல, இங்கு கிடைக்கின்ற பொன்னாடைகள் அல்ல, இங்கு விரிக்கப்படுகின்ற ரெட் கார்பெட் அல்ல, அங்கு நம்முடைய நன்மையுடைய ரிப்போர்ட் வலது கையில் கிடைக்க வேண்டும். அங்கு இங்கு மெடல் என்ன பெருமை, சாதிப்பதற்கு கிடைப்பது பெருமை அல்ல, ஆனால் பெருமை வருவது தவறு. ஆனால் அங்கு அவனுக்கு நம்முடைய ரிப்போர்ட்டை அல்ல கழுத்திலே கொடுக்குவான், மெடல் போட்டு. அந்த மெடல் நம்முடைய நன்மை கூடையா தீமை கூடையா நாமே வாசிப்போம். அங்கு இங்கு வெல்கமிங் என்ன கண்ணியமான வெல்கமிங், சொர்க்கமே கோப்படும். அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக 8 கடைகளை நஷ்டாக்கிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் உங்களை கோல் பண்ணும், இன்வைட் பண்ணும். தீனுக்கு 8 கடைகளை நஷ்டாக்கினார்கள். பிரெஞ்ச் கம்பெனிக்கோ, வட்டி கடைக்கோ, பிறர் கொள்ளு போட்டு தூக்கி போகவில்லை. அல்லாஹ்வுக்காக, தீனுக்காக, மக்களுடைய சமூக பணிகளுக்காக இழந்தார்கள் 8 கடையை, 4 கடைகள் அல்ல. நான் ஒரு கிதாபை பார்த்தேன், 8 கடையுடைய ஓனர் சொன்னார்கள், பரிசென்ன, சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் உங்களை இன்வைட் பண்ணும். உங்களுக்கு எந்த வாசலாலும் போவதற்கு ஓப்பன் விசா அபூபக்கர். எல்லாம் வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட மறுமையுடைய வெல்கமை, மறுமையுடைய அந்த பொசிஷன், மறுமையுடைய போர், மறுமையுடைய டிகிரிகளை முதன்மைப்படுத்தி துனியாவுடைய அற்பத்தன்மைகளை கொசுக்கள் போன்ற மொய்த்து தெரியாமல், அங்கு நீங்கும் அலைந்து தெரியாமல், டயர்ட் ஆகாமல், கொசுக்கள் போன்ற கண்டறிந்ததெல்லாம் அந்த குவிந்து தெரியாமல், தேன் பூச்சி போன்று செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வாழ்ந்து, தேன் பூச்சி போன்று நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை, பாசிட்டிவான அவுட்புட்டை, நல்ல பெனிஃபிஷியலான அவுட்புட்டை சமூகத்துக்கு கொடுத்து, மௌத்துக்கு பின்னாலும் நம்மை நினைத்து 100 கைகள் உயர்த்தி 5, 6, 100, 1000 கண்ணீர் துளிகள் நமக்கு துவா செய்யக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து மறைப்பதற்கு எல்லாம் வல்லது தொகை செய்வானாக. தலைமுறை பாவங்களை மணி தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மணி தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மணி தருவாயாக, சகோதரருடைய பாவங்களை மணி தருவாயாக, முஸ்லிம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மணி தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நல்ல இஸ்லாமிய குணங்களை தருவாயாக, தீனை உயர்த்தி பதிர்ச்சி நடக்கக்கூடிய பக்குவை தருவாயாக. துனியாவுடைய எந்த அற்ப சொற்ப கீழ்த்தரமான விடயங்களுக்கும் கண்ணியமான தீனை கீழே போடாமல் பாதுகாப்பாயாக, மிஸ் பண்ணாமல் பாதுகாப்பாயாக, லொஸ்டாக்காமல் பாதுகாப்பாயாக, தீனை செகண்ட் கிளாஸாக மதிக்காமல் பாதுகாப்பாயாக, ஹை கிளாஸிலே தீனை வைக்க கிருபை செய்வாயாக. எந்த நேரத்திலும் இஸ்லாத்தை விட்டுக் கொடுப்பதற்கு பயந்து நடுங்கக்கூடிய உள்ளத்தை தருவாயாக. இஸ்லாத்தை எப்பொழுது வளர்ப்பதற்கு தியாகம் செய்கின்ற பக்குவத்தை தருவாயாக. சம்பாதிக்கின்ற நோக்கமையும் தீனாக்குவாயாக, செலவழிப்பதையும் தீனாக்குவாயாக, பிரயாணங்களையும் தீனாக்குவாயாக, பேச்சு நடவடிக்கை அனைத்து நடவடிக்கைகளையும் தீனுக்கு சார்பாக ஆக்குவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹ்தாவானா அனில் ஹம்துலில்லாஹி.